போன வீடியோ வந்து இந்த பேண்ட்டை வந்து கட் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த பேண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது வந்து நார்மலாக வந்து கேன்வாஸ் கொடுக்கலாம். நம்ம வந்து கேன்வாஸ் கொடுக்குறோம். இது வந்து பாட்டம் பீஸ் இப்போ தைக்க போகிறோம். சுடிதாருடைய பாட்டம் பீஸ் இது வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த சுடிதார் பீஸு பாட்டம் வந்து இப்போது கேன்வாஸுக்கு பதில் நம்ம வந்து துணி வச்சு தைக்கிறோம். துணி வச்சு தைச்சோம்னாக்கா ஷ்ரிங்கேஜ் ஆகாது, லைஃப் நல்லாயிருக்கும். சுடிதாருடைய பாட்டம் இதை நம்ம சுடிதார் பாட்டத்துக்கு வந்து பாட்டம் 4 தையல் போடலாம். ஒரு பகுதியிலையும் 4 தையல் போடலாம். இப்போது இந்த ஒரு பாட்டமும் தைக்கிறோம். பேண்ட் சுடிதார் பேண்ட்டுடைய பாட்டம் ஃபோல்டு பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் ஸ்டிப்புக்காக இந்த பீஸ் வந்து ஸ்டிப்புக்காக நம்ம கொடுக்குறோம். இதை ஒயிட் பீஸ் வந்து ஸ்டிப்பு எந்த கலர் ஒன்றா இருக்கலாம். இப்போது எங்கிட்ட ஒயிட் இருந்தது, அதனால் ஸ்டிப்புக்காக அதை கொடுத்துருக்கோம். பின்னாடி கை கொடுத்தோன்னா சுருக்கம் வராத வரும். எப்போவுமே எந்த தையல் தைச்சாலும் பின்னாடி கை கொடுத்தோம் சுருக்கம் வராத வரும். ஒரு பாட்டமும் 4 தையல் போடணும். சுடிதார் பாட்டம் 4 தையல் வரும். தைக்கிற பகுதியை வந்து உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம். வெளிப்பக்கம் நம்ம தைச்சிருக்கிற பேண்ட்டு இன்னொரு இது உள் பக்கம். இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து பாட்டம், இது வந்து மேலே ஜாயிண்ட், இடுப்பில் இருக்கிற ஃப்ளீட்டுக்கு ஜாயிண்ட் இந்த இடம்.
இந்த 2 பீஸ் தனித்தனியாக இருக்கிற பீஸை ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பீஸை இப்போது ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். இடுப்பு ஃப்ளீட் பிடிக்கிற இடம் ஜாயிண்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு மேல் தையல் போடலாம். ரெண்டுத்தையும் பிரித்து வச்சு ஒரு தையல். இப்போது பாட்டம் தைக்க போகிறோம். பாட்டமுடைய அளவு 13 இன்ச் 6.5 வச்சு ஒரு மார்க் பண்ணுறோம். இப்போது 6.5 வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம். 6.5லேருந்து ஒரு ரஃப் அடித்து அப்படியே கிராஸாக கொண்டு வந்துடலாம். பாட்டம் தான் அதிக துணி, மற்றபடி மேலே வர வர வந்து துணி கம்மியாகிக்கிட்டே வரலாம். இந்த ஜாயிண்ட்டை வந்து ஒன்றா வச்சுக்கலாம். ஜாயிண்ட்டை வந்து இந்த 2 ஜாயிண்ட்டும் வந்து ஒன்றா வரலாம். அந்த இடத்துல ஒரு ரஃப் பண்ணிடலாம். தையல் வந்து விடுற இடம் இது தான் முக்கியமாக. அதனால் அந்த இடத்துல ஒரு ரஃப்பு பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து நம்ம இந்த பக்கத்தில் 6.5 இன்ச்சு, அந்த பக்கம் எப்படி வச்சுருக்கிறோமோ 6.5 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச்சு 13 இன்ச்சு பாட்டம். இந்த 13 இந்த இடத்துல ஒரு மார்க் செஞ்சிட்டோம். ஸோ இப்போது அதே அளவுக்கு அந்த கிராஸாக நம்ம வந்து கொண்டு வரோம். அங்கே ஒரு ரஃப் அடிச்சிடும். ஒரு தையல் பார்த்தாது, இன்னொரு தையல் போடலாம். நம்ம இப்போது பேண்ட்டுடைய பாட்டம் தைச்சாச்சு. இப்போது ஃப்ளீட் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணலாம். சுடிதார் பேண்ட்டு பாட்டம் ரெடி. இப்போது வந்து இடுப்பளவு வந்து தைக்க போகிறோம். இது வந்து இப்போ நான் இது 2 பீஸாக எடுத்திருக்கேன். 2 பீஸ் தான் வரும். 2 பீஸாக எடுத்துருக்குறேன். அதில் வந்து இப்போது பிசுறு வராத மடித்து தைச்சிடலாம். லுங்கி தைக்கிற மாதிரி மடித்து தைச்சிடலாம். லுங்கி தைக்கிற மாதிரியே தைச்சிடலாம். பிசுறு வராது. லுங்கி எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி இதை ஒரு ஜாயிண்ட்டு செய்கிறோம். இப்போ நம்ம இதை ஒரு ஜாயிண்ட்டு செய்துட்டோம். இப்போது 2வது ஜாயிண்ட்டு இப்போ செய்ய போகிறோம்.
இந்த இடத்துல வந்து மார்க் செஞ்சது வந்து ஓப்பனுக்குங்க இங்கேருந்து விட்டுடுறோம். இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம் மடிக்கிற அளவு. இதை அப்படியே பாதியாக ஃபோல்டு பண்ணுறோம். அந்த மடிப்பிலேருந்து அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வச்சு ஒரு மார்க் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டோம், அர்க்காத் பண்ணிட்டோம். ஸோ அந்த அர்க்காத்துலேருந்து அதை நாடா போகிறதுக்காக ஒரு மடிப்பு தையல் மடிச்சுக்கிறோம். நாடா போடுறதுக்கு ஓப்பன் அதை ஒரு மடிப்பு மடித்து வச்சுருக்கோம். அதே அந்த பக்கமாகவும் அதே அளவுக்கு அதை மார்க் மடிப்பு மடிச்சிடறோம். இப்போது நாடா ஓப்பன் தைச்சிட்டோம். அது இப்போது நம்ம வந்து 1.5 இன்ச்சு வந்து இதை வந்து நாடா போடுறதுக்காக விட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போது அதை நம்ம தைக்கிறோம். நாடா போடுறதுக்காக இப்போது தைச்சிட்டு இருக்கோம். பேண்ட்டுடைய இடுப்பு சுற்றளவு சுடிதார் பேண்ட்டு இடுப்பை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது இதை ரெண்டு ஒன்றா ஜாயிண்ட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லுங்கி தைச்ச மாதிரி அந்த பக்கம் பிசுறு வராது, லுங்கி தைச்ச மாதிரியே இந்த பக்கமும் அதே மாதிரி இதை தைச்சிட்றோம். பிசுறு வராத லுங்கி தைக்கிற மாதிரி இதை தைக்கிறோம். ஒரு பக்கம் அதிக பீஸ், ஒரு பக்கம் கம்மி, அப்போது பிசுறு வராது. அதை ஒரு தையல் தைக்கிறோம். லுங்கி மடிப்பு மாதிரியே இதை நம்ம தைச்சிருக்கோம். இப்போது லுங்கி மடிக்கிற மாதிரி இதை தைச்சிட்டோம்னா பிசுறு வராது. இப்போ வந்து 4 மார்க் பண்ண போகிறோம். ப்ளீட் வைக்கிறதுக்காக 4 மார்க். இதை 4ஆக மடித்து இந்த இடத்துல மார்க், இதை வந்து ஒரு மார்க் செய்கிறோம். இந்த இடத்துல 2 மார்க் வந்துடுச்சு. இந்த ஜாயிண்ட்டும் ஒரு மார்க், இந்த ஜாயிண்ட்டும் ஒரு மார்க். அப்போது இந்த ஓப்பன் விட்டுருக்கிற பீஸை நம்ம இப்போ எடுத்துருக்குறோம். இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம். இது நாடா ஓப்பனுக்காக வச்சுருக்க ஜாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம தச்சு இருக்கிற இடத்த இந்த ஜாயிண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டில் வச்சு ப்ளீட் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இந்த பாதியை மார்க் செஞ்சு வச்சுருக்கோம், இந்த பாட்டத்து பாதியை மார்க் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அப்போ இங்கேயும் ஒரு சைடில் மார்க் செஞ்சுருக்கோம். அதுக்கு ப்ளீட் வச்சுக்கிட்டே வரலாம்.
இந்த மார்க்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த ஃப்ளீட் வைக்க போகிறோம். அந்த பக்கம் வச்சுட்டோம், இந்த பக்கம் இப்போ வைக்க போகிறோம். ஃப்ளீட் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிட்டோன்னா போதும். 1/2 இன்ச்சு ஒரு ஃப்ளீட். அப்போ வந்து ஃபோல்டிங் தச்சுக்கிட்டே வந்துடலாம். ஒரு 1/2 இன்ச்சு ஒவ்வொரு ஃப்ளீட். 1/2 இன்ச்சுக்கு ஒவ்வொரு ஃப்ளீட் வச்சோன்னா அந்த மார்க்கு கரெக்டாக வரும். இது வந்துடுச்சு. இந்த மார்க்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஜாயிண்ட். இப்போது மறுபடியும் இந்த இடத்துல ஃப்ளீட் வருது. ஃப்ரண்ட் பீஸ் ஒரு 1/2 இன்ச்சு, எல்லாத்துக்கும் 1/2 இன்ச்சு. இப்போது இந்த மார்க்கு செக் பண்ணு. இந்த ஃப்ளீட் இவ்வளோ அதிகம் இருக்கா, இது வித்தியாசம் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மார்க்கு. அப்போது மறுபடியும் இந்த இடத்துல நம்ம ஃப்ளீட் வைக்கிறோம். இந்த மார்க்கிங் கரெக்டாக வந்துடுச்சு. ஒரு 4 இன்ச்சு இருக்கிற போது மறுபடியும் இப்போது அதை நம்ம ஃப்ளீட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய அளவுக்காகனா ஒரு மார்க் 5 இன்ச்சு 4 இன்ச்சு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ, அதிகமாக கம்மியாக வேணும்னா நீங்கள் மார்க் செஞ்சு அந்த சுருக்கத்துக்குள்ளே நீங்கள் மார்க்குள்ளே அந்த மடிப்புகளை மடிச்சிக்கலாம். 1/2 இன்ச்சு ஃப்ளீட். ஒரு ஃப்ளீட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வரலாம். இப்போது பேண்ட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது முன்பகுதி, இது பின்பகுதி. ஸோ பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சுடிதார் பேண்ட்டு ரெடி பண்ணிட்டோம். நாடா வேணுன்றது நீங்கள் ரெடிமேட் தைக்கலாம், இல்லை இந்த துணியிலே பீஸ் கட் பண்ணிவிட்டு நாடா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ். இப்போது சுடிதார் வந்து பாட்டம் ஸ்டிச் பண்ணியாச்சு. சுடிதார் பேண்ட் ரெடி. பதினஞ்சு 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சுடிதார் பேண்ட்டு ரெடி ஆகிடும். ஸோ இப்போது சுடிதார் பேண்ட்